பதில் கிடைக்கல. இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் என்பதால் நாங்கள் எந்த விதமான கோஷமும் எழுப்பவில்லை, அமைதியாக வந்துவிட்டோம். உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் பேரவையிலிருந்து வெளியே போனதுக்கு காரணம் அதிமுக தான் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. ஏன்னா அவர் பேச அதிமுக அமைதியாக தங்களுடைய இருக்கையிலிருந்தே எங்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு எதிர்ப்பாக தெரிவிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குரல் எழுப்பினோம். ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு சார். இன்னைக்கு என்னன்னா பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணி, இன்றைக்கு கள்ளக்கூட்டணி வைத்திருப்பது திமுகவும் பிஜேபியும் தான். இங்கே ஊழை குறியீடாக ஊழையிடுகிறார்கள். டெல்லியிலே சென்று அவர்கள் பாதங்களிலே விழுந்து கள்ள உணர்வை வைத்திருக்கிறார்கள். இது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். போஸ்டரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீதி கிடைக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் தொடரும் என்று என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் போராட்டம் நடத்துவதற்காக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அனுமதி அளித்தால் இந்த அரசு பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யார் அந்த சார் என்ற கேள்வியை வைத்துள்ளார். இந்த கேள்விக்கான விடையை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வெளியே வந்து ஊடக நிறுவனங்களை சந்திக்கின்ற பொழுது யார் அந்த சார் என்ற ஒரு கோஷம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. இதற்கான விடையை இந்த அரசு உடனடியாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி யார் இந்த சார் என்பதற்காக இந்த பேச்சை நாங்கள் அணிந்து கொண்டு வருகிறோம். பொதுச் செயலாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு இந்த அரசு பதிலளிக்க வேண்டும். பொதுச் செயலாளர் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதற்கு ஏற்ப எங்களுடைய நடவடிக்கை இருக்கும்.